ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வசந்தராஜ். நம்ம இன்றைக்கி வந்து வெயிட் லாஸுக்கு டயட் பிளான் என்னென்னு பார்க்கலாம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம வெயிட் லாஸ் பண்ண டைரெக்டாக போயிடக்கூடாது. நமக்கு பிஎம்ஐ லெவல் என்ன இருக்குது, விச் இஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஓவர் வெயிட்டாக, ஒபேஸாக, நார்மலாக இருக்குமா, அண்டர் வெயிட்டாக இருக்குமா அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஎம்ஐ கால்குலேஷன் வச்சுட்டு தான் நம்ம எந்த டயட் பிளான் எடுக்கணும், அதை யார் எடுக்கணும், அதை எடுத்ததுனால என்ன நன்மை ஆகும் நமக்கு அப்படின்றத, என்னென்ன ஃபுட் எடுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஸோ நிறைய இடத்துல போனீங்கன்னா நீங்கள் வெயிட்டு ஹைட்டு சொல்லிடுவீங்க, அவங்க பிஎம்ஐ நம்பர் போட்டு கொடுப்பாங்க. இதனால் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து பிஎம்ஐ கால்குலேஷன் மெத்தட் என்னன்னு சொல்கிறேன். பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, வெயிட் டிவைடட் பை ஹைட் ஸ்கொயர். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களோட வெயிட் வந்து 150 சென்டிமீட்டர் அப்படின்னா 80 டிவைடட் பை 1.5, 150 சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1.5 ஓகேவா? ஸோ 1.5 இன்ட்டு 1.5, ஸோ 2.25 கீழே வரும். 80 டிவைடட் பை 2.25 கிட்டத்தட்ட 30, அரௌண்ட் 30 ப்ளஸ் வரும். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒபிஸ். ஸோ நான் எப்படி 30 வந்தோடனே ஒபேஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு நம்பரிங் இருக்குது. சரிங்களா? இப்போ லெஸ் தென் 18.5 அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க அண்டர் வெயிட். இப்போ 18.5லேருந்து 24.9 அதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அவங்க தான் நார்மல். இந்த பிஎம்ஐ யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் நார்மலாக ஆவரேஜாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 25லேருந்து 29.9 யார் இருக்காங்களோ அவங்க ஓவர் வெயிட். இதுக்கு மேலே ஒரு கேட்டகரி இருக்குது, இதுதான் கிரேட்டர் தென் 30. ஸோ அவங்க தான் ஒபிஸ். ஓகேங்களா? இந்த நீங்கள் எப்போ 24.9க்கு மேலே ஏறிட்டீங்களோ, விச் மீன்ஸ் 25 தொட்டுட்டீங்களோ, அப்போயே நீங்கள் ஓவர் வெயிட். நீங்கள் தான் ரைட் பர்சன் டு டேக் அ டயட் கண்ட்ரோல் ஃபார் அ வெயிட் லாஸ். சரிங்களா? இப்போ என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், அதில் நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தேன், அதை கடைசியாக சொல்கிறேன் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி எவ்வளோ கேஜி குறைச்சேன் அப்படின்ட்டு. பட் இருக்கிற மெத்தட்லாம் என்னென்னு சொல்கிறேன், அதில் 1 by 1 நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு இதுதான் எடுக்கணும், அதான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம சொல்கிற பிளானில் நான் அதுக்கு கண்ட்ரோலாக ஃபுட் ஹேபிட் இருந்ததுன்னா தட்ஸ் பெட்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ தான் டயட் பிளானை பற்றி எனக்கு எதுவுமே ஐடியா கிடையாது, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறது இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ உங்களுக்கான பேஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 12 by 12 அப்படின்றது. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் 12 மணி நேரம் சாப்பிட்ணும், 12 மணி நேரம் வந்து சாப்பிட்றத செரிக்க வைக்கணும். இதுதான் உங்களோட வேலை. இதில் வந்து நார்மலாக வந்து நீங்கள் இனிஷியலாக எடுக்கும்போது நிறைய ஃபுட் கண்ட்ரோல் தேவையில்லை. கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபுட் ஹேபிட்ஸு நார்மலாக என்ன சாப்பிடுங்க, காலையில் இட்லி சாப்பாடு சாப்பிட்றீங்க, வந்து இப்படி மீல்ஸ் சாப்பிட்றீங்க, நைட் வந்து சப்பாத்தியோ தோசையோ சாப்பிட்றீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா பயங்கர கார்விங்காக இருக்கும், நிறைய பசிக்கும், என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12 by 12 இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் வருவீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 8க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நைட்டுக்கு டின்னர் 8க்கு முடிச்சிருங்க. ஸோ இப்படி முடிச்சிங்கனாலே 8க்கு முடிக்கிறது மேட்டர் கிடையாது. முடிச்சுட்டு ஒரு 10 o'clock மேலே தூங்குனீங்கனாலே உங்களுக்கு நார்மலாக டைஜஷன் ப்ராசஸ் சூப்பராக நடக்கும். உங்களுக்கான ஓவர் வெயிட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நல்ல டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. இது வந்து கொஞ்சம் கிராஜுவல் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 90 kgயில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ஒரு வாரம் கண்டினியூ பண்ணிங்கனாலே ஒரு 88.5 அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ ரெண்டாவதாக சொல்ல போகிறது இன்டர்மீடியன்ட் டயட். இதுதான் நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து என்னென்னா 16/8ன்னு சொல்லுவாங்க. இது எதுனா 16 மணி நேரம் நீங்கள் சாப்பிட்டதை செரிக்க வைக்கணும், 8 மணி நேரம் மட்டும் தான் சாப்பிடணும். சரிங்களா? இந்த 8 மணி நேரம் சாப்பிட்றது நீங்கள் காலையில் 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நைட்டு 8 o'clock முடிச்சிடணும். இது நீங்கள் 12க்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மார்னிங் 10க்கு ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் 6க்கு முடிச்சிடணும். இதில் ஒரு லஞ்சும் ஒரு டின்னரையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரெண்டுமே பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்களா? இங்கேயுமே நீங்கள் எந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் வந்து என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும் கடைசியாக சொல்கிறேன். அதில் என்னென்ன ஃபுட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலான்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது செகண்ட் இன்டர்மீடியன்ட் டயட். இது நிறைய பேர் எடுத்துப்பாங்க. இது மோஸ்ட் காமன் மெத்தட். ஓகேங்களா? மூணாவது 5 by 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா 5:2 அப்படின்றது 5 நாள் நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ஃபுட் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அதான் விச் மீன்ஸ் கண்ட்ரோலுக்குள்ளே. நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன், அதெல்லாம் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த 2 நாளைக்கு ஆனால் வெரி லெஸ் கலோரிஸ், லெஸ் தென் 600 கலோரிஸ்க்குள்ளே தான் நீங்கள் ஃபுட்டை எடுக்கணும். அது என்னென்னா ஒரு ஃப்ரூட் சேலட்டோ, காலையில் மத்தியானத்துக்கு ஒரு மில்லட் தோசை, அது மாதிரி இல்லை ஃப்ரூட் சேலட்டை பவுலில் போட்டு, இல்லை நீங்கள் வெஜிடபிள் கட்லெட், வெஜிடபிள் சேலட் எது வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் சேலட்டு இப்போ எப்படி சொல்கிறது, ப்ரெட் ஆம்லேட்டு, பாயில்டு எக்கு, ஸோ அந்த மாதிரி வெரி லெஸ் கலோரிஸ் உள்ள ஐட்டம் தான் சாப்பிட்ணும் இந்த 2 நாள். இது மற்ற 5 நாள் நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம். இது வந்து 5:2. இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. என்னால் சாப்பாடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா
போர்ஷன் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஒரு பிளேட்டை கணக்கு வச்சுக்கிட்டு அந்த பிளேட்டை 100ஆக பிரிச்சுப்பாங்க, 100%. அதில் 50% வெஜிடபிள்ஸ். நீங்கள் நார்மலாக டே டு டே லைஃப்பில் சாப்பிட்ற ஒரு வெஜிடபிள்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். கேரட்டாக இருக்கலாம், பீன்ஸாக இருக்கலாம், ப்ரொக்கோலியாக இருக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். அதை 50% சாப்பிட்டுட்டு 25% வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஐட்டம் எடுத்துக்கணும். வெதர் இட் மேபி பன்னீர், இல்லை சிக்கனு, இல்லை தால், எது வேணால் எடுத்துக்கலாம். மீதி 25% வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஐட்டம் எடுத்துக்கலாம். கீரையோ அந்த மாதிரி கீரை, நம்ம சொன்ன அத்திப்பழம், அந்த நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம், டயட்ரி ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அந்த ஃபுட் எடுத்துக்கணும். இது 5:2. இது வந்து நாலுமே பார்த்திங்கன்னா. இன்னொன்று பார்த்திங்கன்னா லோ கார்ப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வந்து எது கார்ப் என்ரிச்டு, எது ப்ரோட்டீன் என்ரிச்டு அப்படின்றது தெரியணும். ஸோ இந்த லோ கார்பில் நீங்கள் டெய்லியுமே எடுக்கிற கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை குறைச்சிடணும். இப்போ நார்மல் டே டு டே லைஃப்பில் நீங்கள் கார்போஹைட்ரேட் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, இதெல்லாம் வந்து ரிச் இன் கார்போஹைட்ரேட். அதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு லோ கார்ப்ஸ் ஐட்டம் வரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் மெத்தட் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்போ எந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதில் எப்படி குறைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்மீடியட் எடுத்தேன். இன்டர்மீடியட்டில் வந்து 16/8ன்றது நார்மல். உங்களால் 8 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் மெயின்டைன் பண்ண முடியும், 8 ஹவர்ஸ் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அடுத்த லெவலுமே போகலாம். 1866ன்றது 18 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், 6 ஹவர்ஸ் ஃபுட்டில் இருக்கணும். நான் அப்படி தான் ஒரு தடவை இருந்தேன். 18 ஹவர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்டிங்கு, 6 ஹவர்ஸ் வந்து நான் எனக்கு பிடிச்சதை ஒரு மீலு, ஒரு டின்னரில் வந்து ரொம்ப லைட்டாக 6 o'clock முடிச்சிடுவேன். இப்படி முடிக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீக்லேயே நல்ல 2 to 3 kgs வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெஜிடபிள்ஸில் கேரட்டு, பீன்ஸு, ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், இதெல்லாம் வந்து, அப்புறம் கேபேஜ், இதெல்லாம் வந்து நார்மலாக நல்லா சாப்பிட்லாம் டயட்டில். அதே மாதிரி ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா எக்கு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனு, பன்னீர், இது சாப்பிட்லாம். கார்போஹைட்ரேட் ஐட்டமில் பொட்டேட்டோ, ரைஸு, இதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது இது மட்டும் சாப்பிட்டா போதுமா அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் டயட் பிளான் ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அதிகமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு பி ஸ்டே ஹைட்ரேட்டட். சரிங்களா? நீங்கள் தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டு உங்கள் உடம்பை ஹைட்ரேட்டட் கண்டென்ட்டாகவே வச்சுருக்கணும். சரிங்களா? இது இல்லாமல் உங்கள் உடம்புக்கு ஹைட்ரேட்டட் லெவல் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து நார்மலாக வந்து என்னென்னத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, சுகர் கண்டென்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் சொல்கிற கண்டென்ட்லாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். இல்லை உங்களால் அவாய்ட் பண்ண முடியலன்னா 20% சேர்த்துக்கோங்க. சுகர் கண்டென்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள், மைதா கண்டென்ட் அவாய்ட் பண்ணுங்கள், ஆயில் ஐட்டமாக அவாய்ட் பண்ணுங்கள், ஜங்க் ஃபுட், இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் வெயிட்டை வந்து ஆவரேஜாக நீங்கள் ஒரு 30%, அதாவது 30 ஒபீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஷுவராக வந்து நீங்கள் ஓவர் வெயிட்டில் 1.5 வீக்ஸ்லேயே வந்துடுவீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மில்க் ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்கள், சுகர் ஐட்டமு, ஜங்க் ஃபுட்டு, ப்ளஸ் வந்து மைதா ஐட்டம், இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல வெயிட் குறையும். அப்படி இல்லைன்னா இன்னும் அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா உங்களால் சால்ட்டு கண்டென்ட்டை கம்மியாக சாப்பிட முடியும். இப்போ டே டு லைஃப்பில் டெய்லி எடுக்கிற சால்ட்டில் நீங்கள் ஒரு 20% இல்லை 50% உங்களால் குறைச்சி சாப்பிட முடியும் அப்படின்னாலே அது வெல் அண்ட் குட். அப்படி பண்ணிங்கனாலே நல்ல க்ரோத், டிராஸ்டிக் சேஞ்ச் உங்களுக்கு ஃபேஸ்லேயே நல்லா தெரியும். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஃபேஸ் தான் லாஸ்ட்டு குறையும், அதுக்கப்புறம் தொப்பை குறையும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் லோ சால்ட் கண்டென்ட் எடுத்துட்டிங்கனாலே. சரிங்களா? இதெல்லாம் நார்மலாக எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம், இதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வெயிட் என்ன அப்படின்றத கமெண்ட்டை பண்ணுங்கள். ஸோ இந்த டயட் பிளானில் என்ன டயட் பிளான் எடுக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். எடுத்துகிட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கேஜின்னு. உங்களுக்கு உங்களோட டிஃப்ரென்ஸ் டிராஸ்டிக்காக தெரியும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.